வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம அன்பு எனும் ஆயுதம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். அன்பு உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதமாக பார்க்கப்படும். அன்பு இல்லை அப்படின்னா நம் வாழ்வில் அனைத்துமே இல்லை. ஒவ்வொரு உயிர்களும் ஒரு சின்ன அன்புக்காக, ஒரு பாசமா பேசுற ஒரு வார்த்தைக்காக, அன்பு நிறைந்த அந்த சொற்களுக்காக தான் நம் மனம் ஏங்கும். நம்ம கிட்ட 10 பேர் கோபமா பேசினா கூட அது நமக்கு பெருசா தெரியலன்னா கூட ஒரு சின்னதா ஒரே ஒரு அன்பான வார்த்தை சொல்லும் போது அந்த அன்பு நமக்கு எண்ணிலடங்காத ஆற்றலையும் அறிவையும் கொடுக்கும். அப்போ அன்பு கொண்டு எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். ஒரு உதாரணமா சொல்லணும்னா, இப்போ நமக்கு உடம்புல ஏதோ ஒரு உறுப்புல ஒரு பழுது அப்படின்னா அதை டாக்டர், நம்ம பார்க்கக்கூடிய டாக்டரை, அதாவது மருத்துவரை நாம கடவுளா நினைச்சு அவர் மேல அன்பு செலுத்துவோம். ஆனா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் வடிவமைத்து கொடுத்த அந்த இறை ஆற்றலுக்கு நாம எத்தனை விதமான அன்பு செலுத்தணும். எல்லாமும் சரியான முறையில சரியான இயக்கங்களோட இயங்கக்கூடிய இந்த உடலே ஒரு மிக இறைவன் வடித்த அன்பெனும் பாத்திரம் தானே. அதை நாம எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகுமா? மகரிஷி அழகா சொல்வாங்க, அனைத்துயிரும் அன்பென்ற அடிப்படையில் அறிந்தாற்றும் கடமையெல்லாம் அறமென்றும் அறம் செயலாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம அனைத்துயிரும் எப்படி அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதுதான் கடமையாவும் அறமாவும் மாற்றப்படும். அப்போ நம்ம எப்படி அன்பு செலுத்தணும்? நாம் பிறர்கிட்ட காட்டக்கூடிய அந்த அன்பு என்ற வார்த்தை, பாசம், பரிவு, இது நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு வார்த்தை, சொற்கள் கூட அது இதயத்திலிருந்து வரணும். நாம ஒரு அழகான கதை மூலியமா பார்க்கலாம். அசோகவனத்துல சீதை சிறை வைக்கப்பட்டிருந்த அந்த காலத்துல அங்க இருக்கக்கூடிய அரகிகள்லாம் சீதை கிட்ட கொஞ்சம் கோபமா நடந்துப்பாங்க, திட்டுவாங்க. ஏன் நீ இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய கோவப்பட்டு செயல்கள் செய்வாங்க. அப்பெல்லாம் சீதை அவங்க மேல திரும்பியும் கோவப்படல. அதுக்கு பதிலா பொறுமையை தான் ஆயுதமா எடுத்து காத்துக்கிட்டாங்க, அமைதியா இருந்தாங்க. அப்போ அனுமன் ஒரு முறை தேடி வராரு. தேடி அவர் நாம வெற்றி வாகை சூடிட்டோம், இந்த மாதிரி ராவணனை வென்று ராமன் ஜெயிச்சுட்டாரு, அதனால நான் உங்களுக்கு நீங்க நம்ம வெற்றி வாகை சூடிட்டோம்ன்ற வெற்றி செய்தியை சொல்றதுக்கு வராரு. அப்போ சீதை ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறாங்க. அப்ப சொல்றாங்க, முன்பொரு முறை கணையாழி கொடுத்து என் அன்பானவனின் வருகையை நீ பதிவு செய்த இல்லையா, அப்பவே நான் உனக்கு சிரஞ்சீவிங்கிற வரத்தை கொடுத்தேன். இப்போ உனக்கு என்ன வர வேணுமோ நீ கேளு அப்படின்னு சீதை சொல்றாங்க அனுமன் கிட்ட. அனுமன் சொல்றாரு, எனக்கு வரமெல்லாம் வேண்டாம் தாயே, நீங்க இங்க இருக்கிற அரக்கிகளால எவ்வளவு துன்பப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க இவங்களெல்லாம் எரிக்கிறதுக்கான வரத்தை கொடுங்க போதும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சீதை அதுக்கு உடன்படல, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தாயே அப்படின்னு அனுமன் கேட்கும்போது உங்க சீதை ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொன்னாங்க. அதாவது என்னுடைய வினை பயன்தான் அனுமன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, மானா மாரீசன் வந்த போது அதை கேட்டு என் கணவரை ராமரை நான் அனுப்பிச்சேன். எனக்கு காவலா இருந்த லட்சுமணன் ராமனுடைய குரல் கேட்டு அது அண்ணன் இல்ல, அது வேற ஏதோ ஒரு குரல்னு லட்சுமணன் சொன்னதை கூட நான் கேட்காம லட்சுமணன் மீது தேவையில்லாத கடும் சொற்களை நான் பயன்படுத்தினதுனால அந்தோட வினைதான் இப்போ நான் இந்த அரகிகள் கிட்ட அந்த கடும் சொற்களை நான் வாங்கினேன். அப்போ என்னுடைய வினை பயன்தான், நான் விதைத்த விதைதான். அதனால இவர்கள் வெறும் அம்புகள் தான். அதனால இவர்களுக்கு மேல நான் கோவப்படுறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை, இவங்களை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னாங்களாம். எவ்வளவு பெரிய அன்பு இல்லையா? அந்த பேரன்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பேரன்பு பெரும் கருணை அப்படின்னு. நாமளும் அந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம்? இந்த மாதிரி எனக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அனுமன் சொன்ன ஒண்ணு அடுத்த நிமிஷமே நாமளும் ஆமா அதுதான் சரி அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? அப்போ அந்த அன்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயிர்களும் மீதும் அன்பு செலுத்தணும். ஒவ்வொரு அடியார்களும் இறைவன் அப்படிதான் கேட்பாங்க. மாணிக்க வாசகர் அழகா கேட்பாரு, வேண்டத்தக்கது அருள்வாயி வேண்டல் முழுதும் தருவாயி. வள்ளலார் அழகா சொல்லுவாங்க, எவ்வுயிர் எங்கனம் எண்ணினவோ அவ்வுயிருக்கு அப்படி அருளினன் அருள் பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உயிர் எதை கேக்குதோ அத இறைவனுக்கு அப்படியே கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஒரு உயர்வான எண்ணம், சிந்தனை அதெல்லாம் அடியார்களுக்கு இருக்கும். அன்பு அப்படிங்கிறத கொண்டு ஆயுதம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்புதான் மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். ஒரு அழகான கதை மூலியமா நான் சொல்றேன். ஒரு பேக்கரி, அந்த கடை முன்னாடி நிறைய கூட்டங்கள் இருக்கும். மிகச்சிறந்த அது
வியாபாரம் நடக்கக்கூடிய இடம். அங்க நிறைய பேர் வந்து போவாங்க. அப்படி நடந்துகிட்டு இருக்கிற அந்த வியாபாரம் வந்துட்டு இடத்துல ஒரு சின்ன பையன் வந்து அந்த அந்த பன்னு, ரொட்டி, கேக்கு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருக்கான் ரொம்ப நேரமா. இத அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஓனரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவன் ஏன் நின்னுகிட்டே இருக்கான்? எதையும் வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் கேட்கிறாரு. ஏன் தம்பி நீ நின்னுகிட்டே இருக்க? வாங்கல அப்படின்னு. இல்ல நான் சும்மா தான் பார்த்தேன் அப்படிங்கிறான். உனக்கு ம், பசி எடுக்குதாப்பா? நான் வேணா சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொண்டுட்டு வந்து கொஞ்சம் பிரெட்டும், பன்னும், ரொட்டி இந்த மாதிரி கொண்டு வந்து அவன் கையில குடுக்குறாரு. குடுத்த உடனே இவன் வாங்கி அத கையில வாங்கிட்டு, "இதுக்கு எவ்வளவு பணம் தரணும் ஐயா? என்கிட்ட பணம் இல்ல. நான் ஏதாவது வேலை செஞ்சு உங்கள்ட்ட குடுத்துடலாமா?" அப்படின்னு கேட்கிறான். "இல்ல தம்பி பரவாயில்ல. நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல ஐயா, வீட்ல அம்மாவும் பசியோட இருக்காங்க. நான் எடுத்துட்டு போகட்டுமா?" அப்படின்னு கேட்கிறான். "தாராளமா எடுத்துட்டு போ" அப்படின்னு அந்த பேக்கரியோட ஓனர் சொல்றாரு. அந்த பையன் சந்தோஷமா ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் அப்புறம் அந்த பையன் போயிடுறான். ஆனா அந்த பையன்கிட்ட இவரு என்ன சொல்றாருன்னா, "எந்த நேரம் உனக்கு பசி எடுத்தாலும் இங்க வா. நான் உனக்கு உணவு தரேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரு அந்த இடத்துல ஒரு பெட்டி மாரி வச்சு, அந்த போறவங்களுக்கு எல்லாம் அந்த உணவு தேவைப்படுபவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அத வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க வர்றவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது. அதாவது தேவைப்படுறவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. மத்தவங்க அது வாங்க வர்றவங்க அதுல அந்த எழுதி வச்சிருக்க அந்த பெட்டிய பார்த்து தன்னால முடிஞ்சத வாங்கி அதுல போட்டுட்டு போறாங்க. அப்போ அந்த அன்பு எப்படி பெருகுது பாருங்க. அதுதான் அன்புன்னு சொல்றது. அந்த சின்ன பையனுக்கு ஒரு சிறு உதவி தான் அந்த ஓனர் செஞ்சாரு. ஆனா வரவங்கலாம் இது வந்து ஒரு யாருக்கோ உதவிட்டோன்னுட்டு தான் வாங்கிட்டு போற பொருட்கள் அதுல கொஞ்சம் போடுறாங்க. அப்போ அன்பு கொடுக்க கொடுக்க பெருக ஆரம்பிக்கும். அப்போ அன்பதான் நாம விதைக்கணும், அறுவடையும் செய்யணும். எண்ணிலடங்காத அன்புங்கிறது மிக உயரியது. அந்த உயரிய அன்பை கொடுத்து உயிர்களை நாம் அன்பால் பெறுவோம் அப்படின்னு சொல்லலாம். உயிர்கள் வந்து எத்தனையோ உயிர்கள் துன்பப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு சிறு அன்பு கிடைக்காதா? நம்ம கிட்ட ஒரு பாசமான ஒரு வார்த்தை கிடைக்காதா? அது கிடைச்சா நம்மளால வாழ முடியுமே அப்படின்னு ஒரு எத்தனையோ உயிர்கள் துன்பப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனா அதால நாம கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு அப்படின்னா, ஒரு சிறு புன்னகை, ஒரு நல்ல சொற்கள். திருமூலர் அழகா சொல்வாரு. "அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே" அப்படிம்பாரு. அன்பும் சிவமும் ஒண்ணுதான். அன்பும் சிவமும் ஒண்ணு இல்லைன்னு அறியாதவங்க எல்லாம் வெற்று. அன்பும் சிவமும் அறிஞ்சிட்டாங்கன்னா அவங்களே சிவமா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ நாம் அன்பை கொண்டு அனைத்து உயிர்களையும் நேசிப்போம், போற்றுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம அன்பெனும் ஆயுதம் பத்தி பார்த்துருக்கோம். இன்னும் வரும் நாட்கள்ல நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.